மார்வல் பல வருஷமாக நமக்கு ஒரு கேரக்டரை குவைட்லி செட்டப் பண்ணிட்டு இருந்தா என்ன அதுவும் ஸ்பைடர்மேனுக்கு சமமான பவர்ஸ் கொண்ட ஒரு சூப்பர் ஹீரோ. நான் சொல்கிறது சில்க், சிண்டி மூன். ஸ்பைடர்மேன் ஹோம் கம்மிங்கில் ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட்டாக பார்த்த சிண்டி மூன் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்லேயும் இருந்திருக்காங்க. இப்போது ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேலையும் சிண்டின்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க. இது வெறும் கோயின்சிடென்ஸா? இல்லை, இதுக்கு பின்னாடி மார்வலோட ஒரு பெரிய பிளான் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப சிம்பிள். எம்சியூவில் சிண்டின்ற கேரக்டர் புதுசு கிடையாது. ஸ்பைடர்மேன் ஹோம் கம்மிங்கில் பீட்டரோட ஸ்கூல்மேட்டாக சிண்டி அப்பியர் ஆனாங்க. அந்த கேரக்டரை டிஃபனி எஸ்பென்சன் ப்ளே பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்லேயும் சிண்டி அப்பியரன்ஸ் இருக்குது. இதில் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, காமிக்ஸில் சிண்டி மூன் தான் சில்க். அவங்களுக்கு பீட்டர் பார்க்கருக்கு இருக்கிறத போலவே ஸ்பைடர் பவர்ஸ் கிடைக்கும். அதாவது சிண்டி ஒரு ரேண்டம் ஸ்பைடர்மேன் கேரக்டர் கிடையாது. அவளே ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸோட முக்கியமான ஸ்பைடர் ஹீரோஸில் ஒருத்தி. இப்போ தான் தியரி இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. காமிக்ஸில் பீட்டர் பார்க்கரை பைட் பண்ணின அதே ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் தான் சிண்டி மூனையும் பைட் பண்ணும். அதனால தான் சில்க்குக்கு ஸ்பைடர்மேன் மாதிரியான பவர்ஸ் மட்டும் இல்லை, அவளுக்கு சில விஷயங்களில் பீட்டரை விட வேறுபட்ட எபிலிட்டிஸ் கூட இருக்குது. உதாரணத்துக்கு ஆர்கானிக் வெப்ட். ஸோ இமேஜின் பண்ணி பாருங்கள், எம்சியூ பீட்டர் பார்க்கருக்கு ஸ்பைடர் பவர்ஸ் கிடச்ச அந்த சேம் ஸ்பைடர் அது சிண்டியையும் பைட் பண்ணியிருந்தா, அப்போது எம்சியூவில் ஸ்பைடர்மேன் மட்டும் இல்லை, இன்னொரு ஸ்பைடர் ஹீரோ ஏற்கனவே இருக்கிறார். இப்போ மார்வலோட ஓல்டு செட்டப்புக்கு வருவோம். ஹோம் கம்மிங்கில் சிண்டி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி தான். ஆனால் இன்ஃபினிட்டி வார்க்கும் அந்த கேரக்டர் திரும்பி வராங்க. அந்த நேரத்திலேயே ஃபேன்ஸ் ஒரு கேள்வி கேட்டாங்க, வெயிட், இஸ் திஸ் சிண்டி மூன் ஃப்ரம் த காமிக்ஸ்? சில்க் எம்சியூக்கு வரப்போகிறாங்கன்னு அப்போவே தியரிஸ் வந்துட்டு இருந்தது. ஆனால் மார்வல் அந்த தியரியை அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. சிண்டியாகவே இருந்துட்டாங்க அன்டில் நவ். இப்போ நம்ம கரண்ட் க்ளூ. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேயோட கிரெடிட்ஸில் சிண்டின்ற கேரக்டர் இருக்காங்க. அந்த ரோலை ஷானன் யங் சோ ப்ளே பண்ணுறாங்க. பாஸ். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான கிளாரிஃபிகேஷன். இது ஹோம் கம்மிங்கில் இருந்த டிஃபனி எஸ்பென்சனோட சிண்டி மூன் தான் என்று மார்வல் அஃபிஷியலி சொல்லலை. ஸோ இதை கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்க முடியாது. பட் ஆஸ் அ தியரி இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா மார்வல் மீண்டும் ஸ்பைடர்மேன் மூவிக்குள்ள சிண்டி என்ற பெயரையே கொண்டு வந்திருக்கு. இதுக்கு ஒரு லாஜிக்கல் ரீசன் இருக்கு. மார்வல் இப்போ ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பீட்டர் பார்க்கர் மட்டும் இல்லாமல் இன்னும் பல ஸ்பைடர் கேரக்டர்ஸ் ஃப்யூச்சரில் தேவைப்படலாம். சில்க் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். அவளுக்கு தனி ஐடென்டிட்டி இருக்குது, தனி பவர்ஸ் இருக்குது. மேலும் காமிக்ஸில் ஸ்பைடர்வர்ஸ் கதைகளோட அவளுக்கு பெரிய கனெக்ஷன் இருக்குது. அதனால் மார்வல் இப்போவே ஒரு ஸ்மால் செட்டப் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் சில்கை ரிவீல் பண்ணலாம். ஆனால் இங்கே தான் பிக்கஸ்ட் கொஸ்டின். ஹோம் கம்மிங்கில் இருந்த சிண்டி வேற ஆக்ட்ரஸ், பிராண்ட் நியூ டேல இருக்கிற சிண்டி வேற ஆக்ட்ரஸ். அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரே கேரக்டரா? இல்லை, மார்வல் ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சிண்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களா? அல்லது இது ஃப்யூச்சர் சில்க் செட்டப்புக்கு ஒரு மிஸ்ட்ரெக்ஷனா? இதுக்கு இப்போது டெஃபினட்டிவ் ஆன்சர் கிடையாது. என்னோட தியரி என்னன்னா, மார்வல் உடனே சிண்டியை சில்காக ரிவீல் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக ஸ்பைடர்மேன் வேர்ல்டுக்குள்ள சிண்டி மூன் கான்செப்டை ஸ்லோலி பில்ட் பண்ணிட்டு இருக்கலாம். பீட்டர் பார்க்கரோட ஸ்டோரி இன்னும் பெரிய ஸ்பைடர்வர்ஸ் டைரக்ஷனுக்கு போகும்போது அப்பனா சில்க் ரிவீல் ஆகலாம். அப்படி நடந்தா ஹோம் கம்மிங் முதல் பிராண்ட் நியூ டே வரை இருந்த ஸ்மால் க்ளூஸ் எல்லாமே சடன்லி இம்பார்ட்டன்ட் ஆகிடும். அண்ட் தட் வுட் மீன் மார்வல் டிடன்ட் இன்ட்ரடியூஸ் சில்க் சடன்லி. தேவ் பீன் ஹைடிங் ஹர் இன் பிளெயின் சைட். ஸோ கைஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிராண்ட் நியூ டேல இருக்கிற சிண்டி ஃபியூச்சரில் சில்க் ஆக போகிறாங்களா? அல்லது இது வெறும் கோயின்சிடென்ஸா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்படி எம்சியூ ஹிடன் க்ளூஸ் மற்றும் கிரேசி தியரிஸ் பிடிச்சிருந்தா காமிக் தமிழனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் மார்வலோட நெக்ஸ்ட் சீக்ரெட் நம்ம கண்டுபிடிக்கணும்.